இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வட்டும் நடத்தின ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் இன்னும் மேன்மையாக, நன்மையாக, ஆச்சரியமாக, அதிசயமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். 136 சங்கீதம் 12 வசனம், Psalms chapter 136 verse number 12. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. With a strong hand and an outstretched arm, for his steadfast love endures forever. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய பிள்ளைகளை வனாந்தரமான பாதையில் அவன் நடத்தி வந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாளிலே நமக்கு ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறார். எப்படி அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை நான் விடுவித்து நான் அவர்களுக்கென்று முன்குறித்த கானானுக்கு நேராக நடத்தினேனோ, ஆனால் அந்த இடைப்பட்ட நாட்களிலே அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை எதிரிகள், எத்தனை சூழ்நிலைகளை கடக்க வேண்டிய காரியங்கள், அவருடைய பாதைகள் எல்லாம் செம்மையானதா இருந்ததா என்று கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதன் மத்தியிலேயும் கர்த்தர் பாதைகளை செம்மைப்படுத்தி அற்புதமான சூழ்நிலைகளிலே தம்முடைய பிள்ளைகளை அடிமைப்பட்டிருந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் என்ன? என்னுடைய பலத்த கரம் உனக்கு நேராக உயர்ந்திருக்கிறது, என்னுடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும். எப்போதும் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டியது ஆண்டவருடைய பலத்த கரம் மட்டும்தான். யாபேஸ் ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும், உமது கரம் என்னோடு இருக்கணும். ஆண்டவரே, உமது கரம் என்னோடு இருக்கணும். தேவரீ, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து, இன்றைக்கும் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் கரம் மாத்திரம் எங்கள் கூட இருக்கும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து கடந்த வருஷங்களில் எங்களை அடிமைப்படுத்தின, எங்களை சிறுமைப்படுத்தின, எங்களை வேதனைக்குள்ளாக்கின, எங்களை நிந்தைக்குள்ளாக்கின, எங்களை எல்லா சூழ்நிலைகளிலேயும் வளர முடியாத படிக்கு, எழும்ப முடியாத படிக்கு, சுதந்திரிக்க முடியாத படிக்கு தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை நாங்கள் கண்கூடாக காண முடியாத அளவுக்கு, அவைகள் அனுபவிக்க முடியாத அளவுக்கு அடிமைப்பட்டிருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் என்னுடைய பலத்த கரத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே உங்களை நான் விடுதலை ஆக்குவேன். நிச்சயமாய் உன்னை உயர்த்தக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறார், மேன்மைப்படுத்தக்கூடிய காலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஆசீர்வதிக்கக்கூடிய காலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், நன்மைகளினால அலங்கரிக்கக்கூடிய ஒரு மகத்துவமான காலத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எப்போதும் இன்றைக்கு ஆண்டுடைய பலத்த கரத்தை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும். நான் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. நாம் சார்ந்திருப்பது ரதங்களையோ குதிரை வீரர்களையோ அல்ல, நாம் சார்ந்திருப்பது கர்த்தருடைய பலத்த கரத்தை. அந்த கரத்தை சார்ந்து கொள்வோம். அந்த கரம் இன்றைக்கு உங்கள் அடிமைப்பட்டிருந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வுக்கு நேராக, கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மைக்கு நேராக, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்துவதாக. ராஜா, இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். ஆச்சரியமான தெய்வீக பிரசனமும் ஆளுகையும் நிறைவும் நன்மைகளும் எல்லார் வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் உண்டாகட்டும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய கரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி, ஆசீர்வதித்து, கனப்படுத்தி, மேன்மைப்படுத்தி, சகல நன்மைகளினாலும் நீங்கள் நிறைத்து தேவ திட்டங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஜெபம் பண்ணுறோம். அற்புதமான தேவக்கரம் வெளிப்படட்டும், ஆசீர்வதியும். இன்றைக்கும் கூட தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள், விசேஷமான நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகள் யாராகிலும் இருப்பார்கள் சொன்னால் அவர்களை ஆசீர்வதிங்க, கிருபை தாங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென்.